ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது பிஞ்சு சிறுமி இயற்கை உபாதைக்காக சென்று சடலமாக கண்டெடுக்கப்பட்ட கொடூர காட்சியும், அதை பார்த்து அவரது பெற்றோர் கதறி எழுத காட்சியும் நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. ஆனால் இது குறித்து காவல்துறை FIR கூட பதிவு செய்யவில்லை. 6 வயது பிஞ்சு குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் விசாரிக்கப்படவும் இல்லை என அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டி கிராமத்தில் எட்டிகான் என்பவரின் 6 வயது மகள் சவித்ரா வீட்டுக்கு அருகில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக கிடந்தார். இதைத் தொடர்ந்து அப்பகுதி கிராம மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி சிறுமியின் உடலை கிணற்றில் இருந்து மீட்டனர். அப்பா அம்மா கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். 3வது கடைக்குட்டி குழந்தைதான் சிறுமி சவித்ரா. அப்பகுதியின் சுட்டியான சிறுமியாக இருந்துள்ளார். இதனால் அப்பகுதி மக்கள் கதறி துடித்தனர். கிணறு முழுக்க தண்ணீர் நிரம்பியிருந்த சூழலில் தீயணைப்புத்துறை வீரர்கள் உதவியுடன் பாதியளவு தண்ணீரை இறைத்த பிறகுதான் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த ஆபத்தான கிணறு அதே பகுதியை சேர்ந்த மகாலிங்கம் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணறு என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவும் செய்யாமல், உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சென்றது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் வீடுகளுக்கு அருகே இவ்வளவு ஆபத்தான கிணறு உள்ளது. ஒரு சிமெண்ட் தடுப்போ கம்பி வேலியோ இல்லாமல் யார் சென்றாலும் திடீரென தவறி விழுந்துவிடும் விதமாக அந்த கிணறு அமைந்துள்ளது. ஆனால் 6 வயது சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தை அந்த கிணற்றில் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட பிறகும் கூட அந்த ஆபத்தான கிணற்று உரிமையாளர் மகாலிங்கத்திடம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என அதிர்ச்சி தகவல் வெளியானது. விபத்துகள் தாங்களாகவே உயிரை மாய்த்துக் கொள்ளுதல், கொலைகள் அல்லது சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகளால் ஏற்படும் மரணங்களை அன்நேச்சுரல் டெத் எனப்படும் இயற்கைக்கு மாறான மரணமாக காவல்துறை கருதி FIR பதிவு செய்து பிரேத பரிசோதனை செய்து தீர விசாரிக்க வேண்டும். ஆனால் FIR பதிவு செய்யாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் மறைத்தது ஏன்? உயிருக்கு ஆபத்தான அந்த கிணற்றின் உரிமையாளர் மகாலிங்கத்திடம் விசாரணை நடத்தப்படாதது ஏன் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதுகுறித்து சத்தியமங்கலம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபுவை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது, போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என பெற்றோரிடம் சொன்னோம். அவர்கள் கோஆபரேட் செய்யவில்லை. அவர்கள் பயங்கர எமோஷனல் ஆகிவிட்டார்கள். செல்லமாக வளர்த்தோம். போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டாம், எங்களுக்கு எந்த சலுகையும் வேண்டாம் என சொல்லிவிட்டார்கள் என்றவரிடம் அந்த அலட்சிய கிணற்று உரிமையாளரையாவது விசாரித்திருக்கலாமே. கம்பி வேலியோ பாதுகாப்பு சுவரோ எழுப்ப அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதா? நாளைக்கு இன்னொரு உயிரிழப்பு இதே கிணற்றில் ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என நாம் கேட்டபோது, இனிமேல்தான் அவரை அழைத்து விசாரிக்க வேண்டும், அவருக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றார் அந்த கனிவான இதயம் கொண்ட இன்ஸ்பெக்டர். இந்த நூற்றாண்டிலும் கிராமப்புற பெண்கள், குழந்தைகள் கிராமப்புறங்களில் இயற்கை உபாதைக்காக செல்கிறார்கள். பாலியல் துன்புறுத்தல்கள், பாம்பு கடிகள், கொலைகள், இது போன்ற விபத்துகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த நூற்றாண்டிலும் இயற்கைக்கு மாறான உயிரிழப்புகளில் FIR பதிவு செய்யாமல், பிரேத பரிசோதனை செய்யாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என வேதனை தெரிவிக்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். பாலிமர் செய்திகளுக்காக செஞ்சி செய்தியாளர் பூமிநாதன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.